வந்து ஆய்வு பண்ணி பார்க்க சொல்லுங்க மேடம். பில்டிங் இடிகிற கண்டிஷன் தான் இருக்குது. மேடம் ரோடோட 5 அடி பள்ளம். அந்த பிள்ளைகளுக்கு எப்படி காற்று வசதி கிடைக்கும்? சரியான காற்று வசதி கிடைக்காது. அந்த பிள்ளைங்க ஸ்ட்ரென்த்தே இல்லை. மொத்தமே ஒரு 10 பிள்ளைங்க தான் இருக்கும். அப்படியா? ஆமாம், பிள்ளைங்களே இல்லை. ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போட்டிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த கணக்கு கூட இல்லை. அது கவர்மெண்ட் எப்படி தான் அப்ரூவல் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து எப்படி வைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. பிள்ளைங்கள காலையில் வந்து பாருங்கள், எத்தனை பிள்ளைங்க போகிறாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் நின்னீங்க இல்லை, மொத்தம் ஒரு 10 பிள்ளைங்க கூட போயிருக்காது. அவ்வளோதான். 10 பிள்ளைங்க படிக்கிற இடத்துக்கு ஏன் அவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்? அதுதான் சொல்கிறேன். இது வந்து இவங்க ஸ்கூல் இன்னும் வேற எங்கேயும் இருக்குது. வண்ணாரப்பேட்டிலே எங்கே வச்சுருக்கா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த பேர் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி இங்கே இது கிடையாது. இப்போ இந்த அம்மா வந்து அழுகுறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போக முடியலன்றாங்க. இவங்களை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? இவங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே எங்களுக்கே தெரியும். இப்போ 40 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்தே தெரியும். அவர் ஸ்ரீனிவாசன் வந்து வசந்தகுமாரி வித்துட்டாங்கன்னு சொல்கிறாரு, இவங்க வாடகைக்கு விட்டோன்னு சொல்கிறாங்க. வாடகை கொடுத்தது இந்த ஊருக்கே தெரியுமே. நிர்வாகி எங்களுக்கே தெரியும் வாடகை விட்டது. அவங்க விற்க வேண்டிய கண்டிஷன் இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி ஏன் கேட்டால் அந்த இந்த சொத்து வாங்கினது அவங்க ரிலேஷனில் தான் அந்த சொத்து வாங்குறாங்க. அவங்க ரிலேஷன் வச்சுருந்தேன்னு இவங்க அங்கே வந்து சிங்கப்பூர் சிட்டிசன்னு இங்கே வந்து சொத்துனா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஷனில் தான் வாங்குறாங்க அந்த சொத்தை. கோயில் இடத்துக்கு பின்னாடி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தோம். அது கோயில் இடமா இருந்தது. அவங்க சொந்தக்காரர் அவர் வித்துட்டார். அந்த இடத்தையும் சேர்த்து இதேமாரி தான் ஆக்குபர் பண்ணிக்கிறார். அவர் குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்கள் கோயில் நிர்வாகத்திட்ட கேட்டார். அப்போ கொடுத்த உடனே 3 மாதம் கழித்து எங்களுக்கே நோட்டீஸ் அனுப்புறாப்புல. கோயில் நோட்டீஸில் கோயிலில் அந்த இடத்த ஓனருக்கு செல்வன்றவர் வாங்கியிருக்காரு. அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். இதுவும் என் இடம் தான். அவனுக்கு அதே வேலை தான். அவர் தான் சீனிவாசனுக்கு அதே தான் வேலை. அப்படியே அவரோட லீகல் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த இடத்துல இருக்கிறாரு அங்கங்கே கேஸ் இருக்கும்.